ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மில்லட்டில் கொழுக்கட்டை. இப்போது 1.5 கப் அளவுக்கு சாமை எடுத்துக்கலாம். சாமையில் அதிக அளவு ஃபைபரும் அயனும் நிறைய இருக்குது. இப்போ இந்த சாமையை நல்லா 4-5 முறை கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் 10 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பமில்லை அப்படின்னா நெய் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடைசியாக வெங்காயம் சின்னதாக கட் பண்ணினது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சாமையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சாலே போதுமானது தான். ரவை பதத்தில் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக வரும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை உருட்டுற பதத்துக்கு வரந்தனியும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இட்லி தட்டில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருக்கேன். எதனால அப்படின்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிடலாம். 3 வேளையுமே ஒரே மாதிரி அரிசி உணவாகவே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேளை இந்த மாதிரி மில்லட்டாக மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்திங்கிறாங்க. அதனால் இந்த மில்லட் கொழுக்கட்டையை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். இப்போது இதை 10 நிமிஷத்துக்கு இட்லி கொப்பரையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாமை கொழுக்கட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல காரமான சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5-6 கொழுக்கட்டையிலேயே நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவோம். இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.